தோழர்களே, என்டிஏ ஆட்சியில் நாங்கள் அடுத்த 10 ஆண்டுகள் இருப்போம். மிகுந்த பொறுப்புடன் இதை நான் சொல்கிறேன். அடுத்த 10 ஆண்டுகள். நல்ல நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் குடிமக்களின் வாழ்க்கையில் நல்ல தரம். மேலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. ஜனநாயகத்தின் செழுமையைப் பற்றி நான் நினைக்கும்போது, அதுவும் மிகச் சாதாரண மனிதனின் வாழ்க்கையில், குறிப்பாக நடுத்தர வகுப்பினர் மற்றும் உயர் நடுத்தர வகுப்பினர், அவர்களுடைய வாழ்வில் அரசின் தலையீடு குறைவாக இருந்தால் ஜனநாயகம் வலுவாக இருக்கும். மேலும் இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் அதை மிக எளிதாக செய்துவிடலாம். இல்லையேல் ஒரு நாளைக்கு 10 பணிகள் இருந்தால் 10 விதமான விஷயங்களை நாம் கேட்போம். மாற்றம் வேண்டும். இதுவும் நல்லாட்சியின் மிகவும் முக்கியமான அம்சமாகும். பாருங்கள், நாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை காண்போம். நல்லாட்சியின் புதிய அத்தியாயத்தை எழுதுவோம். மக்களின் பங்கேற்பின் புதிய அத்தியாயத்தையும் நாம் எழுதுவோம். நாம் ஒன்றாக இணைந்து வளர்ந்த இந்தியாவின் கனவு என்பதை நிச்சயம் நாம் உண்மையாக்குவோம். நண்பர்களே, என்டிஏவில் அதை நான் விரிவாகச் சொன்னால், சபையில் எந்த கட்சியைச் சேர்ந்த பொது பிரதிநிதியும் அங்கே நிச்சயம் இருப்பார். என்னை பொறுத்தவரை அனைவரும் சமம்தான். எல்லோருடைய முயற்சிகளையும் பற்றி நான் பேசும்போது, அது லோக்சபாவோ அல்லது ராஜ்யசபாவோ, எங்களை பொறுத்தவரை அனைத்துமே சமம்தான். இதன் காரணமாகவே என்டிஏ கூட்டணி என்பது 30 ஆண்டுகளாக என்டிஏ கூட்டணி மிகவும் வலுவாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. அனைவரையும் அரவணைத்து செல்வதில் நாங்கள் எந்த குறையையும் சந்தித்ததில்லை. அதனுடைய பலனாக பொதுமக்களின் நம்பிக்கையை பெற முடிந்தது.